ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஃப்எம் 101.4. நான் உங்கள் ஆர்ஷு பேசுகிறேன். மகளே குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் பர்சன் அப்படின்னு ஒரு லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க ஒருத்தர். நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு, நம்ம கேர் பண்ணிவிட்டு, நம்ம சப்போர்ட் பண்ணிவிட்டு, நம்ம சந்தோஷமாக சோகமாக எல்லா விஷயத்துலையுமே நம்ம கூடயே நிற்பாங்க. லவ்வர் ஹஸ்பண்ட் மட்டும் இந்த இதில் இருக்க ஸ்பெஷல் பர்சனாக அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. நான் இப்போ உங்க முன்னாடி ஆஜாவாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணமே அவங்களா கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. பட் நோ மணின்ற காலத்தினால நான் ஆகலை. சரி ஓகே, நான் ஆர்ஜி எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து படிக்கலாம் முடிச்சுட்டு ஆர்ஜி எடுக்கணும்னு நினச்சப்போ எல்லாம் சொன்னாங்க, உனக்கு பேச வராது, ஏன்னா நான் பேசிக்கு ரொம்ப சைலண்ட் அப்படின்றனால எனக்கு வராது அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் உன்னால் முடியும், நீ இப்படி பேசி இதை பேசு அதை பேசு, இந்த டோனில் பேசு, எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மோட்டிவ் பண்ணி நான் இப்போ உங்கள் முன்னாடி நம்ம ஆர்ஜியாக பேசிகிட்டு இருக்க இனிமேல் அந்த ஸ்பெஷல் பர்சன் தான். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக